இளைஞருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அரசு வேலை கிடைக்க இயங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு வேலையை வழங்கி இருக்கின்றது, வழங்கி கொண்டே இருக்கின்றது. இது மேலும் மேலும் வழங்க வேண்டும். இன்னும் நமக்கு 2 ஆண்டு இருக்குது, இன்னும் 2 ஆண்டு நம்ம இருக்கிறோம், ஆட்சியில் இருப்போம். அப்போ மேலும் மேலும் அந்த பணியிடங்கள், அரசு பணியிடம் நிரப்பிக் கொண்டே வருவோம். அது மட்டுமல்லாது தொழிற்பேட்டையை கொண்டு வருவதன் மூலமாக படித்த இளைஞர்கள் தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு நடவடிக்கையும் நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொழிற்பேட்டை கொண்டு வரும் நடவடிக்கை இப்பொழுது எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். அதுக்காக எல்லோரும் சந்தித்து பேசியிருக்கிறோம். அப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதில் நம்முடைய அரசானது மிகுந்த ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இன்னும் அவங்க படித்த இளைஞர்களுக்கு வேலையெல்லாம் விரைச்சு என்ன செய்வாங்க, ரொம்ப சோர்ந்துருவாங்க. அப்போ நம்முடைய அரசானது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க மிகுந்த ஆர்வம் காட்டி அரசு பணியிடங்கள் எல்லாம் இப்பொழுது நிரப்பிக் கொண்டு வருகின்றது. இது மட்டுமா, எத்தனையோ திட்டங்கள் இப்போ நீங்கள் அரசு அறிவித்த திட்டங்களை இந்த அரசு நிரப்பி கொண்டு வருகின்றது. நம்ம கடைசியாக அறிவித்தோம், 4 திட்டங்கள் அறிவித்தோம். என்ன அறிவித்தோம்? எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிகள் இருந்தால், அரசுடைய உதவி பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் வழங்குவோம்னு அறிவித்தோம். கொடுத்தோமா? நீங்கள் நினைக்கலாம் கொடுத்தாங்களா, கொடுக்கலாம், சரியா? அவங்கவுங்களுக்கு வங்கி கணக்கில் போய் சேர்ந்தது தெரியும். அவங்களுக்கு 70,000 குடும்ப தலைவிகளுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தோம். நம்மகிட்ட இருந்து 70,000 பேர் தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட குடும்ப தலைவிகள். அவர்களில் இப்பொழுது 60,000 குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு 10,000 பேர் தான் விண்ணப்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் விரைவில் அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை மாதந்தோறும் வழங்கப்படும் என்பதை நேற்று உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். இந்த அரசு சொன்னது செய்கின்ற ஒரு அரசு. 50,000 நம்முடைய பெண் குழந்தை பிறந்தால் அவருடைய பெற்றோர் வங்கி கணக்கில் 50,000 வைப்பு நிதியாக வைக்கப்படும். அது அவர்கள் 18 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு அந்த வங்கியிலிருந்து வட்டியோடு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவித்தோம். இப்பொழுது எத்தனை குழந்தைகளுக்கு, அது மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நம்முடைய அரசானது வங்கியில் வைப்பு தொகையை வைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், பிறந்த பெண் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு விண்ணப்பம் கொடுத்தவர்களுக்கு வைப்பு நிதியாக இப்பொழுது வைக்கப்பட்டு வருகின்றது. அடுத்து கேஸ் மானியம் கொடுப்போம் சொன்னோம். மஞ்சள் அட்டைக்கு 150 ரூபாயும், சிவப்பட்டதாளுக்கு 300 ரூபாயும் கேஸ் மானியம், எரிவாயு மானியம் கொடுப்போம் சொன்னோம். இப்பொழுது சுமார் 1,57,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த எரிவாயு மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி அடிப்பட்டா 7 ரூபாய்க்கு கிடைக்கணும். அந்த தொகையை அரசே செலுத்தும். 92 லட்சம் உடனடியாக செலுத்தப்பட்டது. அவனுடைய காப்பீடு திட்டம் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த 4 திட்டம் கடைசியாக அறிவித்தோம், 4 நிறைவேற்றும். அப்போ சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய அரசு. அப்படிப்பட்ட ஒரு அரசு தான் நம்முடைய அரசு. இப்போ யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த நம்முடைய வேட்பாளருக்கு நல்ல அனுபவம் உள்ளவர். நீங்கள் ஏதோ புதுசாக ஒரு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சராக பல ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார். அமைச்சராக தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார். அனுபவம் மிக்கவர். அப்போ நல்ல அனுபவம் மிக்கவர் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது மேலும் அங்கே ஆள போகின்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அங்கமாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போ யார் அனுப்பணும்? நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நமச்சிவாயம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மத்திய அரசு எந்த அரசு இருக்கின்றதோ அந்த அரசை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருந்தால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மிக மிக நல்லது. அது அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன். ஏன்னா நானும் பல ஆண்டுகளாக இருக்கேன்ல, அமைச்சராக இருந்திருக்கிறேன், முதலமைச்சராக இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும், நல்லா தெரியும் எப்படிப்பட்ட நிலையில் மத்திய அரசு நடந்து வருவார்கள், எப்படிப்பட்ட உதவி நமக்கு கிடைக்கும், யார் இருந்தால் உதவி கிடைக்கும், இதெல்லாம் நல்லா தெரியும். அப்போது அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய பாராளுமன்ற வேட்பாளராக அமைச்சர் தான் இருக்கணும், வெற்றி பெறணும். அவர் தான் அங்கே தலைவர். கடந்த முறை
அவருடைய பேச்சை கேட்கட்டும், என்னன்னு கூட கேட்கட்டும் ஆள் இருக்காதாங்க. ஸோ ஏதோ ஒரு மொழியில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த இந்தியா கூட்டணி அந்த கட்சியை சார்ந்த யாராவது வருவாங்க பாராளுமன்றத்துக்கு, ஏதோ சொற்பாளர் தான் வருவாங்க. அப்போ அதில் யாரும் ஒருத்தராக இருக்கலாமா? பாராளுமன்றத்தில் ஆட்சியை அமைக்கின்ற கட்சியை சார்ந்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.